everybody, this is me, singer Haripriya. I'm super excited to be a part of Infinity Experience Tour happening on March 28th at Switzerland, Geneva. So, உடனே போய் உங்க டேட்ஸை லாக் பண்ணிக்கோங்க. This concert is brought to you by AGP presenting Tamil Dream Night Concert. So, எல்லாருமே வந்துருங்க. Let's have an amazing musical evening. ஹாய் ட்வீஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் கண்டோனில் கடந்த சில நாட்களாக தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடி முயற்சிகள் அதிகரித்துள்ளது என ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் தகவலின்படி கடந்த 2 நாட்களிலேயே பல டசின் அளவிலான புகார்கள் தொலைபேசி மோசடி முயற்சிகள் தொடர்பாக பதிவாகின. இந்த அழைப்புகளில் மோசடிக்காரர்கள் தங்களை வங்கி ஊழியர்கள், போலீசார், ஸ்பிடெக்ஸ் சுகாதார சபை அமைப்பின் பணியாளர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் என கூறி மக்களிடம் தொடர்பு கொண்டு வருகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களை உறவினர்கள் அல்லது நெருங்கிய அறிமுகம் உள்ளவர்கள் போல கூறியும் அழைப்புகளை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் நம்பகமானதாக தோன்றும் கற்பனை கதைகளை கூறி அவசர நிலை உருவானது போல சித்தரித்து மக்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்கள் அல்லது வங்கி தொடர்பான விவரங்களை பெற முயற்சித்துள்ளனர். இதன் மூலம் இறுதியில் பணத்தை மோசடி செய்யும் நோக்கம் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் அறிவுறுத்தினர். தொலைபேசியில் வரும் அழைப்புகளால் பதற்றமடையாமல் அமைதியாக இருக்கவும், அழைப்பாளர்கள் அழுத்தம் கொடுத்தால் உடனே அழைப்பை துண்டிக்கவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அறிமுகமில்லாத நபர்களுக்கு தனிப்பட்ட தகவல்கள், வங்கி விவரங்கள் அல்லது பிற முக்கிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் வழங்க வேண்டாம் என்று போலீசார் தெரிவித்தனர். யாராவது விபத்தில் சிக்கியதாக அல்லது கைது செய்யப்பட்டதாக கூறினால் அந்த நபரை நேரடியாக தொடர்பு கொண்டு உண்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் தெரியாத நபர்களுக்கு பணம், மதிப்புள்ள பொருட்கள் அல்லது நகைகள் வழங்கக்கூடாது என்றும் அவற்றை எங்காவது வைக்கச் சொல்லி பின்னர் எடுத்துச் செல்லும் வகையான கோரிக்கைகளையும் ஏற்கக்கூடாது என்றும் போலீசார் எச்சரித்தனர். மேலும் தொலைபேசி திரையில் காணப்படும் எண்கள் நம்பகமானவை போல தோன்றினாலும் அவை போலியாக இருக்கக்கூடும் என்பதால் அதனை அடிப்படையாக கொண்டு நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இதுபோன்ற தொலைபேசி மோசடிகள் குறித்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் பேசுவதும், குறிப்பாக வயதானவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கியம். அத்தோடு யாரும் உங்கள் கணினியை தொலைதூரமாக அணுக அனுமதிக்க வேண்டாம் என்றும், தொலைபேசியில் கூறப்படும் வழிமுறைகளை பின்பற்றி எந்த ஒரு மென்பொருளையும் பதிவிறக்கம் செய்யக்கூடாது என்றும் ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசார் பொதுமக்களை எச்சரித்தனர்.